வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். முத வாட்டி இது வரைக்கும் நாங்க பண்ணாத ஒரு விஷயத்த பண்ண போறோம். கேம்பிங். நல்லா இந்த டிராவலர்ஸ், அப்புறம் இந்த பெரிய பெரிய மலைலாம் ஏறுறவங்க, அப்புறம் இந்த ஹீலிங்காக பண்றவங்க, இவங்கெல்லாம் பண்ண வேண்டிய விஷயத்த எதுக்கு நாங்க பண்றோம்னு எங்களுக்கே தெரியல. அதுக்கு இந்த பிபிக்யூ அப்புறம் இந்த சாப்பாடு ஜாமான்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. அதுதான் நம்ம டீம்லயே நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு 2 பேர் அதை போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க, பிணைஞ்சிட்டு இருக்காங்க. என்ன செய்யறீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவன் தான் நம்ம டீமோட செஃப். வழங்கும் குக்கு வித் கோமாளி சீசன் 6 கிராண்ட் ஃபினாலே. செஃப் சொல்லுங்க, என்ன பண்றீங்க? இங்க வந்துட்டு 2 ஃபிளேவர். ஓகே, முதல் ஃபிளேவர் வந்து இந்தியன் ஸ்டைல்ல பிபிக்யூ, இன்னொன்னு வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பிபிக்யூ. அங்க போட்டாச்சு. இப்போதைக்கு இது 2 தான் இருக்கு. இன்னும் போக போக வந்துட்டு இன்னும் ஃபிஷ் இருக்கு, சிக்கன் பாரி இருக்கு, சோத்தம் இருக்கு, இன்னும் கூடாங்க இருக்கு. பல விதமான ஐட்டம் இருக்கு நம்மளுக்கு செய்யறதுக்கு. நாளைக்கு நம்ம தொடக்குறோம். சுத்தி ஆம்பளைங்களா இருக்குங்க, பாத்தீங்க வேலை இங்க தலையெழுத்து கேங்ல இருக்காங்க. பெருசும் பண்ண மாட்டேங்கிறாங்க. குறையுதா? என்னமோ குறையுதுடா. அவனுக்கு பிறந்ததுல இருந்து 60 அது போட முடியாது உள்ள. ஜோக் இல்ல இல்லையா? உப்பு கரெக்டா இருக்கு. ஆளுக்கால் விரல விடுறாங்க, நாக்க விடுறாங்க, மூக்க விடுறாங்க. நாளைக்கு இதான் சாப்பிட்டு போறாங்க. சோக்கா இருக்கு. போடுறான் பசங்க தானே எல்லாமே. தம்பி அது மிளகாப்பா. பொண்ணு போடல தானே? போட்டடா. யாரா நீ? சொல்லுறியா? நான் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டுன்னு கீழே டெக்ஸ்ட் வச்சு அவன் நார்மலா பேசும்போது அது வந்துட்டு எனக்கு தனியா கேக்குது. 7:30 மணிக்கு வந்துடுன்னு சொன்னாங்க. அவன் இன்னைக்குதான் சொன்னான். பாரி நீங்க வந்து கடையில வந்து வெட்டின பாரி தான் பாத்துருப்பீங்க. உண்மையான பாரி எப்படி இருக்கும்னு பாக்குறீங்களா? தான் பாரி. இன்னொன்னு பாரியில வந்து மெயின் திங் வந்து இது நம்ம சுத்தம் பண்ணோம்னா கதையாயிரும். நம்ம அந்த முள்ளு தான் பட்டு இடையில யாரோ ஒருத்தால இறந்தேன்னு சொன்னாங்க. அதுதான் இங்க இருக்கும் அந்த முள்ளு. தெரியுதா? இங்க இருக்கும். சரியான ஷாப் போறது அந்த முள்ளு. அவர் அந்த crocodile எல்லாம் பிடிப்பாரு. ஸ்டிங்கரே குட்டி தான். அது குட்டி நல்லா இடா. நம்ம பாக்குறது சின்னது புருஷலா இருக்கு. சீரா பைக் கொடுத்துருவீங்க. எப்பா பார்த்தாலும் எங்க வெக்கேஷன் போகலாம், அயம் பக்காரி, ஓடோக்கு, போனு இதையெல்லாம் வாங்க போறோம். புதுசா செய்வோம் நம்ம. எல்லா டீம்லயும் எல்லா விதமா இருப்பாங்க. ஆனா முக்கியமா இந்த ஒரு விதத்தை நம்ம என்னைக்குமே வச்சுக்கணும். அதான் நல்லா சமைக்க தெரியும். அதுதான் நம்ம டீம்ல அவினேஷ். ஓகே, நாளைக்கு வெக்கேஷன்லாம் பாப்பீங்க எல்லாரும் வீட்டுல உட்காந்து எப்படி இருக்குன்னு. வால் மாட்டிக்கிச்சுடா. பையில வால் மாட்டிக்கிச்சு. கத்திரிக்கோள் ஓப்பனி பண்ணி விடுறா. கடை திறப்புல கத்தி தீட்டிட்டு இருந்தான். சொன்ன கையில பற்ற போதுறானு அப்படி செஞ்சேன். வைரஸ் சொல்லி பிளாக் பண்ணிருப்பேன். ரொம்ப இது கிழிச்சா முடிஞ்சு. நாளைக்கு யாரும் வெக்கேஷன் பண்ண மாட்டோம். ஹாஸ்பிட்டல் இருப்பான். கையில பழவத்தை வச்சிருக்காங்க. சட்டை வேலை சட்டை பைனஸ் வந்து எப்பவுமே நாங்க வடைப்போம். எல்லா விஷயத்துலயும் வடைப்போம். சும்மா வடைப்போம். அடிக்கடி வடைப்போம். ஆனா சமையல் வந்துட்டா நான் வடைக்கவே மாட்டோம். சமையல் வேலைகளை செய்யும் போது கைகளை அலம்பி விட்டு சுத்தமாக தூயமாக செய்யவும். ஸோ இது நான் செஞ்சதில்லை. இது வந்து சொத்தம். தமிழ்ல இறால்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கனவா அதுதான் அது சொத்தவங்க ஒரே ஃபேமிலி தான். ஐயோ, என்னன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து தகவல் படி இப்ப கனவா என்ன செய்யணும்? முத ஒண்ணு எடுங்க.
ஒன்னியா ஆமா. இதுல எது 1 2ன்னு தெரியலையே. ஓகே வந்துருச்சா? ம். ஓகே பீங்க. பீங்களா? ஓகே. ஓகே. இப்போ வந்து நம்ம எது அது சாப்பிடுவோம்? இருக்கட்டும். இது ரெண்டுமே சாப்பிடலாம். இது வந்து என்னன்னா இதுக்குள்ள இருந்து ஒரு பை மாதிரி வெளியாகும். அது வெளியாக்குங்க. ஏன் பேக்கிங் பண்ணும்போது ஒழுங்கா பண்ணலையா? இங்க இருந்து. அதுதான் மெதுவா. அப்படியே ஒரு மாதிரி பிச்சு. ஓகே. Okay. அது இங்க போடாதீங்க. சாப்பிடுறது சாப்பிடுறீங்களா? குப்பையில போட்டுருங்க. தெளிவா சொல்லலாம்ல. ஓகே அப்புறம் அந்த பிளாக்கா இருக்குல்ல அதெல்லாம் தோல் ஒரிங்க. இப்போ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கடையில எல்லாம் கொடுப்பாங்களே சாப்பிடக்கூடாதா? ஆமா அவங்க சரி சுத்தம் பண்ணாம கொடுக்குறாங்க. ஏய் இவ்வளவு வேலை இருக்காளா? ஆமா இனிமேல் அம்மா சோத்துக்கு சமைச்சு வச்சா சாப்பிடணும். ஏய் நான் சொத்தவங்க சொன்னாலே சாப்பிட்டுருவேன். இப்பவுமே அம்மானா சமைச்சா ஏன் இது செய்யலன்னு கேட்போம். சொத்தம் முடிக்கிறதுக்கு இவ்வளவு ப்ராசஸ் இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரியுது. ஓகே சுத்தமாச்சு இது போட்டுருங்க. அதுல இங்க போட்டுருங்க. ஐயோ ஓகே, அடுத்து இது கை பார்த்து ரொம்ப சின்னதா இருக்கா? இல்ல இது மேல வெட்டணுமா? ஆமா கண்ணு ஏன் சாப்பிட போறீங்க நீங்களா? நான் சொன்னதானே கண்ணு பொழந்துறாதீங்கன்னு. கண்டு பொழக்கூடாதா? அது இந்த மாதிரி டாக்ஸிக் வெளியாகும் அப்படியே. உனக்கு உண்மையிலேயே பிடிக்க தெரியுமா? தெரியும் இது. இல்ல. நீங்க கண்ணு பொழந்துட்டீங்க. வாரத்து முன்னுக்கு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அந்த நினைச்சிருக்கீங்க. இல்ல இதான் இப்படி சாப்பிட்டா ஏன் என் உடம்பு பாதான் இருக்கேன் கேட்பாங்களா? அரை மணி நேரமா ஒரு சுத்தங்களே இருக்கீங்க. ரொம்ப சின்னதா இருக்கு. நான் பரவாயில்ல நம்ம அப்படியே சாப்பிடலாம் நினைக்கிறேன். வேணாவா? இவ்வளவு நேரத்துக்கு ஒரு சுத்தம் முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாங்க கிளம்புறதுக்கு மணி ஒரு 1 ஆகும். அது வரைக்கும் நான் பாதி தான் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்தது இருக்குமா? ஏன்னா நான் நினைக்கிறேன் ரொம்ப ஸ்மால் பீசஸ்னால அது கண்ணு உடையுது. திருப்பி கேக்குறேன், உனக்கு உண்மையிலேயே தெரியுமா? இல்ல நீயும் இப்பதான் கத்துக்கிட்ட? எனக்கு தெரியும், அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு நல்லா ஆய தெரிஞ்ச ஒரே விஷயம் குரான். நல்லா ஆய் போன்னு தெரியும். ஆய் தெரியுமா? நல்லா கீட்டேன். ஐஸ்தர் ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி சுத்தமா செய்ய மாட்டாங்க. சரி அப்படி பைய பிடிச்சிட்டியா? இதுதான் 2 3 4 5 அவ்வளவுதான் முடிச்சிட்டியா? கை விட்டு அந்த பைய பை எடுத்துட்டியா? எங்க போட்ட? அதையா போட்டியா? எதுக்கு பாரு, இதை லைட்டா அமுக்கு கொஞ்சம் முடியாது. பிச்சை எடுத்துரு, பிச்சை போட்டு அதுதான் அதுதான் முடிஞ்சு. ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? செஞ்ச முறைகள்லாம் ரைட்டு தான். நான் செஞ்ச என்னது நான் கேட்ட ஆள் தான் தப்பு. எப்படி செஞ்சீங்க? நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சீங்க. சொல்லி மட்டும் தான் அவன் செஞ்சான். நான் அது சுத்தம் பண்ணுவேனாவா? அது நீங்க அப்புறம் ஒரு டே கழுவுறப்ப அது அதோட கண்ணு கண்டிப்பா இல்ல, அது சாப்பிடலாம். சாப்பிடலாமா? தான் முதல்ல இருந்து கேட்டுட்டு இருந்தேன். மீன் கண்ணு எல்லாம் சாப்பிடலாம். சமைய கட்டு பக்கிட்டு போயிருக்கியா இல்லையா? அது கண்ணு வேணாம். ஆமா, சமைப்படி சாப்பிட மாட்டாங்க. நீங்க சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் கண்ணு எடுத்து உட்காந்து எடுத்துட்டு முடியாதுங்க. கண்ணை எடுத்துருங்க ப்ளீஸ். சஞ்சிகையில டிவில பேச ஓட்டிட்டு இருந்தான். கூட்டு வந்து சுத்தம் ஆயிடுச்சிட்டானு. ஹோஸ்டிங் பண்றது அஜித் குமார் யாராவது டைம் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் எங்களோட வேட்டை தான். விபூதியோட வந்திருக்கீங்க. கலக்கிட்டு இருக்கேன். இன்னும் முடிக்கலையா? அப்பயே சொன்னான் ஒரு ஹவர் லேட்டா வருவோம். இன்னும் 2 ஹவர் லேட்டரா? நான் தான் சொன்னேன் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு. சொத்தம் எப்படி ஆஞ்சிட்டு இருக்கேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இதுல சுத்தமா ஆயிட்டேன். நான் தான் சொல்லி கொடுத்தேன். அவங்களோட கைடன்ஸ்ல நான் ஆஞ்சிட்டு இருக்கேன். ஆனா சொத்தவங்கள இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சு. அது கூட அதுக்கு தெரியல. நல்ல வேலை பயணிச்சிருந்தான். இல்ல ஃபுட்டேஜ் இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் மறந்துட்டேன். இந்த மூளை எடுக்கிறது மட்டும் மறந்துட்டேன். சோ கொஞ்சம் இதுல மூளை இருக்கும். நான் சாப்பிடும் போது அது வருவாங்க சில பேர் வாயில. பரவாயில்ல, அப்படியாவது அவங்க மூளை வரட்டுமே. இவர் என்ன சொன்னாருன்னா, யார் யாருக்கெல்லாம் மூளை இல்லையோ அது சாப்பிட்ட மூளை வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப முதல்ல நீங்க தான் சாப்பிடுங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. வந்து பாரு. இன்ட்ரன்ஸ் சொல்லிட்டு மூஞ்சில் தேய்ச்சிடாதடா. பவி எல்லாமே பவி. சேஃப் பவி. என்ன சொல்லுங்க. கொஞ்சம் உரப்பு இருக்குது. இன்னும் வரல தானே, அதனால வரணும்டா. ஏன்னா அந்த அளவுக்கு தெரியும். ஆமா, உப்புலாம் கீழே இருக்கும்.
மேப் பார்த்தா தெரியும். வெப்ப ஆனா அது உள்ள ஊடகம் போட்டிருக்கோம். சமையல் பத்தி நமக்கு தெரியாதா? தெரியாதுதான். ஆனா உப்பு இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சு. உப்பு வேணாம் போடாது. ஏன்னா ஊடகம் இருக்கு. விஷா கூட வேலை செய்யறது எப்படின்னா இருக்கு? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கொஞ்சம் போக பண்ணிட்டு நினைக்கிறேன். சொல்லி கொடுத்தல என்ன சொல்லணும். சொல்லி கொடுத்த நிஷா எப்படி பண்றாங்க பாருங்க. நான் பொறுமையா அழகா பண்றேன் பாருங்க. நாளைக்கு நம்ம ட்ரிப் போறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிடுவோம். போயிட்டு வரோம். இன்னும் அஞ்சு ஏன் அவங்க தான் அச்சா அச்சு இங்க கொண்டாரவா? அச்சு கொண்டாரவா? டேய் கேமரா அங்க திடீர்னு ஒண்ணும் இல்ல. அவன் கூப்பிடா ஒண்ணுதான். இதுவும் கொஞ்சம் கரெக்டா இருக்கு. காமெடி தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. இவ்வளவு சொல்லி அவனை கலாய்க்காம இருக்கிறியா? கலாய்ச்சிட்டு போடா. நாளைக்கு என்ன வச்சு முடிக்கதான் போறீங்க. நீங்க சமைக்கிறனால சாப்பிடுறீங்க. நம்ம பண்ணாதையா சொல்லு. எவ்வளவு கேமரா எடுத்து அகிலனோ சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணாங்க, ரெஸ்டாரண்ட். இப்ப எங்கன்னு கேட்காதீங்க, பண்ணாங்க அவ்வளவுதான். தம்பிதான் கஸ்டமர். அதுக்கப்புறம் தம்பி வந்தோடனே மேனேஜர் போஸ்டிங் போயிட்டான். இவ்வளவு நாளா தாய் என்னென்னோ சமைச்சு இருந்திருக்காங்க. இப்பெல்லாம் தெரியல, அதெல்லாம் சாப்பிடாம நாய்ங்க கூப்பிடுன்னு சொல்லிட்டு வெளியே சாப்பிடுவேன். அதெல்லாம் தெரியல என் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு இது ஆயிரத்துக்குள்ளே ஆய் வந்துருக்கு. என் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க இப்பதான் கஷ்டப்படுவாங்க. உப்பு இல்லையா? எவ்வளவு பண்ணோம்? போதுமான அளவா? போதுமான அளவு. இதுக்கு எதுக்கு ஓட்டு இல்லையா? கொத்தம் போட்டு எல்லாத்துக்கும் உப்பு கொட்டினேன். உப்பு வேணுமா? நிஷா வாயில கொஞ்சம் கொடுக்கணும். அவார்டு வாங்குற மாதிரி இன்னும் மேல அடுத்த உதவி. இதுதான் அதெல்லாம் வராது. வச்சுட்டு போ. உட்காரு. சொல்றா இது ஊடகம் இல்லைன்னா சொத்தவங்க ஊடகம் இருக்கா? இதை ஏன்டா கூப்பிட்டு வந்தீங்க? போகணும் ஏமாச்சு போகணும். அதெல்லாம் சுத்தம் கிராப் எடுத்துக்கிட்டு எனக்கு வாங்கி காசு செலவானாலும் பரவாயில்ல, நான் நிம்மதியா இருக்கலாம். எல்லாரும் வெடிக்கிறாங்க. இருக்கிற சமையல கெடுத்து விட்டு போக போட கஷ்டப்பட. என்ன இந்த நக்கு நக்குறாரு? நக்கீரர் பரம்பரையோ? இதுக்கே எப்படி சொல்றான்? நான் ஆஞ்சாரத்தை இன்னும் பாக்கல. அது போய் ஒரு க்ளோஸ் ஆகி அது பரவாயில்ல, வேலை வரைக்கும் போயிடுச்சு. உலகத்திலே இந்த மாதிரி யாருமே சொத்தம் காமிச்சிருக்க மாட்டாங்க. நாங்க 2 பேரும் டீம் ஒர்க் பண்ணி அதை பண்ணி முடிச்சோம். டீம்மேட் தான் கொஞ்சம் கதை நினைக்கிறேன். உப்பு போட்டு கழுவு. நீங்க உப்பும் போடணும், ஒரு துப்பும் போடணும். நிஷா நம்பி அவ்வளவு பேர் வேலையை விட்டுட்டா. என்னது பெரிய கழுவி மஞ்சள் போடுங்க. ஓடிட்டு இருக்கேன். மஞ்சள் போல சந்தனத்தை போட போகுது. மூஞ்சில போட்டு வந்துரு. நீங்க தான் மஞ்சள் போய் செஞ்சீங்க. என்னடா அல்வா செய்யறீங்க? பாக்குறேன்னா இல்ல சும்மா நக்கிட்டு பாக்கணும். நக்கி நக்கி தெரிக்கி தெரிக்கி மாஸ். இவனோட வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு இவன் தெரிஞ்சு தேர்றதா வாங்கினா எல்லாத்தையும் எடுத்து கொட்டுறான். போற போக்குல போட்டு குப்பையில போற வேணாம். சமைக்கிறப்ப வந்தா பரவாயில்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்துடும். மணி அடிக்கணும்.
ஏய் அப்ப நான் கை எடுத்துக்கிட்டா துப்பாக்கியை பிடிங்க சிவா. கிரவுண்ட்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிர் இப்போ உங்க கையில தான். இந்த மாதிரி தான். டேய் நல்லா பேசுறா. ஏய், சில்லி என்னடா இது? இந்த இதுல எப்படா கிண்டுறீங்க? என்ன உப்பு ஜாஸ்தியா இருக்கு? ஆமா, என் கையோ அதான் கவர் பண்றதுல எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்கானா. டேஸ்ட் பாக்கணும் சொல்லிட்டு ஜாலி ஆயிட்டாங்க. அப்போ கழுவிட்டேன். குறைக்குது செஞ்சோக்கா இருக்கு. நம்மளமா புளி தெரி இப்பதான் கண்டுபிடிச்சிப்போம். இது வந்து ஊர் புளியா, அது இந்தியால இருந்து புளியா. அது முதல் கொஞ்சம் சரி, அவர் சொல்றீங்கன்னு நினைச்சாங்க எல்லாம். இது மலேசியா புலிதான். இது சாதாரண புலி இல்ல, சக்தி புலி, இந்தியா புலி, வெட்ட புலி, மீன் புலி. காமெடி அப்படி போடுங்க. காமெடி அதாமா கொடுத்தது ஒரே நடக்கிறதெல்லாம் வீடியோ டைம் லேப்ஸ் எடுத்து சார் பாருங்க. 100ல ஒரு மிஸ்டேக் நடக்கிறது கொஞ்சம் தானே. 99 மிஸ்டேக் தான் நடக்குது. நீ பெரிய மிஸ்டேக் தான். போ பேக் பண்ணுவோம். வைக்க போறியா டப்பால? எனக்கு தெரியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். உனக்கு தெரியாது ஆனா நீ எனக்கு ஒத்துக்க. தெரியும், நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி வாழை இருந்து பிச்சுட்டு தோல் வச்சுட்டு அது மேல ஒரு நூல் மாதிரி இருக்கும். அது மீனுக்கு மீசெல்லாம் இருக்கும். மீனுக்கு மீசை இஷ்டமா? இப்ப நீங்க எப்படி ஆயிருங்கன்னு நாங்க பாக்குறோம். உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் பாருங்க. நல்ல ஒரு போடு போடு. நல்ல கை பத்துறா, கை பத்து. கை பிடிச்சிட்டு மேல பிடிச்சிக்கோ. சைட்டு போயிருச்சுடா. இப்படி ஓடினும்டா. ஏய் கைடா ஆப்பிள் ஓட்டற மாதிரி அடிக்குதுடா. பாக்கியா? என்னென்ன கதை பண்ண போறாங்க இன்னைக்கு. நம்ம ரத்தக்காவை கொடுத்துட்டு தான் நம்ம ட்ரிப்பு போக போறோம். பூவில் சொல்லியாவா? படத்துல அரிசிலாம் வெட்டி வைப்பாங்க. 3 கட்டு போதுமா? நிறைய வெட்டுறேன் நானு. 3 கட்டு கண்டா. உங்க இஷ்ட இதுக்கெல்லாம் வெட்ட முடியாது சார். சொன்னதை மட்டும் சொல்லுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. இதே மாதிரி இந்த கத்திரிக்காய் வெட்டி. இவ்வளவுதானா? என்ன வேலை செய்யற? நான் தான் ஆக்சுவலி நான் தான் தலைமை தாங்கி பவினேஷ் கூட நான் தான் வச்சிருக்கேன். இந்த கோழி எல்லாம் செஞ்சிருக்கேன். பவினேஷ் ஹெல்ப் பண்ணா மட்டும் கூப்பிடுவேன். மேல ஒரு கத்தியில கிடிச்சுனா அந்த கருப்படுத்துல ஆட முடியும். எவ்வளவு வேலைடா சின்னங்கா இருக்குன்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்து அவ்வளவு பெரிய பிளேஸ் இருக்கு. பரவாயில்லையா? கேக்கு அதுக்கு நீ பாதி சில இப்படி கரெக்ட். வெரி குட். உருப்படியா விஷயம் அது மட்டும் தான் வீட்டுல டியூட்டாங்க. சொத்தவங்க தான் அவ்வளவு பெரிய வேலைன்னு சொல்லிட்டா இதுல என்னன்னா இதை முதல் தலையை பிடிச்சி எடுக்கணுமா, அதை எடுக்கணுமா, இதுக்குள்ள ஒரு கருப்பு இருக்குமா, அதை எடுக்கணுமா, மேல ஒரு அழுக்கு இருக்குமா, அதை எடுக்கணுமா, அதுக்கப்புறம் அந்த தோலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போடணுமா. கூட அப்புறம் ஆசையும் பிடிச்சிட்டாங்க. கத்திரிக்காய் முடிவு எடுக்கணுமா? எங்க வெட்டணுமா? எங்கடா தலையை வெட்டுங்கண்ணே. எடுத்து வைக்கிறேன். கொஞ்சம் கத்திரிக்காய் எடுத்து அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நீ வா. இல்ல எங்க அண்ணன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. வா. ஓகே வா. உங்களாட்ட ஆரம்பிங்க. நான் கலையில இல்ல டீம் ஒர்க். போயிட்டாங்க. இது என்னன்னு தெரியல, இது எப்படி கட் பண்றதுன்னு தெரியல, ஒண்ணும் தெரியல. இது எப்படி கண்ணு அந்த ப்ராசஸ் இதெல்லாம் மேட்டர் ஆகுன்றாங்க. நாங்க பெரிய டீம். ஊடான அப்படி பாக்கல. ஊடா 1000 தான் அப்படி பாக்கல.
ஆனா அப்பா வீடியோ தெரியாம நீங்க பாருங்க எப்படி ஊடால வச்சிருக்கீங்க பாருங்க திவாகரன். ஊடா விக்கிற விலைக்கு சாப்பிடதாடா அப்புறம். அதுக்கு நீ இப்படியா ஏய் நான் எடுக்கணும்டா. அவ்வளவுதானா? ஆனா பாவீங்களா? நீ நாலு சீட்டா இருக்க, நாலு தண்ணி ஊத்தியா? எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ட்ரிப்க்கு அம்மாவும் கூட்டி போனான்னு நினைக்கிறேன். லேடிஸ் டே அவுட். எங்க டீம்ல லேடிஸே கூட்டி போயிருக்கீங்களா ப்ளீஸ்? எங்க கொஞ்சம் ஓல்டமா. இல்லண்ணே அவங்களே வேணான்றாங்க இவங்கள. அதான் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனா உங்களுக்கு இன்னும் தெரியல. இது பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? கச்சாங் போத்தோல் கச்சாங் போத்தோல் கச்சாங் போத்தோல் ரெடி கைஸ். கச்சாங் போத்தோல் ரெடி. இதுல வந்து இதுல போடுறது, இதுல மீன்ல போடுறது. ஏய் கீழே கீழே. செம்ம செம்ம செம்ம. ஏய் என்னடா பண்றாங்க? ஏய் பண்ண இருக்கே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நிஷா கூட வேலை செய்யறதா? ஆமா. தண்ணி ஊத்தி வைங்க, எல்லாம் கருத்து போயிரும். ஏய் கருத்து போயிருமாடா, தண்ணி ஊத்து வை. ஐயோ தாய் கேட்டா ஒரு இல்லத்துல இருக்கிறதுனாலதான் வேலை ஈஸியா இருக்கு. அடுத்து இந்த எல்லாத்தோட அரிசி அம்மா தெரிகிறாங்க. தண்ணி குடிச்சு வேலை செய்யுங்க. சமையல் அதெல்லாம் பார்க்க முடியாது. பிளாஸ்டிக் கப்பு குடிக்க விஷயம் மிக்சிங் சூப்பர். எல்லாம் ஜூஸ் குடிச்சு உடனே வரது தலைங்க. நான் இப்போ ஒரு ப்ரோ 1000 ஆயிட்டேன். 1000 இப்போ ப்ரொஃபஷனல் ஆயிட்டேன். வீட்டுல ஏதாவது ஆயிடுமா, சொத்தமா ஊடானா எதுவா இருந்தாலும் சரி. ஆமா 1000 இதெல்லாம் ஒரு வேலையாயிடுச்சு இப்ப. ஆமாவா எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்களா? உங்களுக்கு தெரியல. சோம்பேறி ஆயிட்டாங்க, யாரும் பிஸி ஆகல, சோம்பேறி ஆயிட்டாங்க. நீங்களும் தான். ஆனா ஆயும் போது அவங்க நம்ம கூட இருப்பாங்க. இல்ல அவங்களா இருக்கு. பொறுக்கி பய பொறுக்கி. அண்ணா இன்னொன்னு நாங்க ஏய் ஏன்டா சும்மா சும்மா அவனுக்கு வேலை வைக்கிறீங்க? வேலைன்னா அவனுக்கு அலர்ஜின்னு தெரியாது. போகவே இல்லை, அதுக்குள்ளே ஒரு வேலை கொடுத்தாங்க. அங்க போயிட்டு நாம ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு கதை பேசிட்டு இந்த மாதிரி கூட்டமா இருந்து இணைந்து வேலை செய்யணும். ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் தனித்தனி மேஜில் உட்காந்துருப்பீங்க. சரியா சார்ப்பா சரியா இல்ல கத்திரிக்காய் என்ன செய்வீங்க? அது தெரியலமா? நாளைக்கு தானே சம்பாதி எப்படி எடுத்து கொடுத்துருங்க? தண்ணிக்குள்ள வச்சு எடுத்து கொடுப்பீங்க. அந்த மாதிரி பக்கத்து தண்ணி வச்சிரும். ஏய் அதெல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் தேவையில்ல. இப்ப போய் கை கழுவு போ. கை வைக்கல நீங்க. அதனாலதான் லேட் ஆயிட்டு கூட வந்து ஜோக்கனா டீம் ஒர்க்ல போயிட்டு இருக்கு. ரஞ்சினி ஆயுது, நான் உள்ள அந்த கருப்பு டீம் பண்ணி இவ்வளவுதான் வந்து. ஏய் ஆஞ்சு எங்க இருக்குடா? அப்பனா போல காமிச்சிட்டீங்க. என்ன போடுறாங்க? ஆல்கஹால் நானி போய் தொடர்போம். அவன் என்னடா கட்டி சிப்பிடி குத்திட்டு ஓடாங்க. ஒரு ஊடான் எப்படி தெரியுமா ஆயிராரு பாருங்கண்ணே. 100ல் 1 தான் வருது. அதான் ஆமா. ஐயோ நான் உள்ள மேல விட்டு இவ்வளவு மேல ஐயோ வாய் மூடு நிஷா. ஏய் பண்டி வாயா என்ன சொல்றான் பாரு. திவாகர ஊடாலாம் ஆயிரான்டா, ஊடா ஆயிரான், சொத்தம் ஆயிரான். மச்சான் அவ்வளவுதான், மணிகண்டன் ஆயிட்டேன். அப்படிங்க பேரு அசந்தம் பேரு. ஹொடாக் வெட்டுறான், சைவர்லாம் வெட்டுறான். நீங்க அங்க அப்படியே சொகுசா உட்காந்துருக்கீங்க தானா?
கேம்ப் தண்ணியா? ஓ ஏய் இடம் எல்லாம் கீழே படுத்துக்கிறேன்னா. ஆமா. இப்ப கேம்ப் தேட்டியா இல்லையா? அவ்வளவுதான். அப்ப உங்க கான்ட்ரிபியூஷன் வந்து அவ்வளவுதான். பிபிக்யூ கேசரிக்கு என்னென்ன கொம்போது? பிபிக்யூ கேசரிக்கு என்னென்ன கொம்போ? அது கண்டதை செய்யுதுன்னு சொல்லிட்டு எடுத்து வந்துடாதரா. அங்கே முடிஞ்சா நீ சாப்பிட்டு, இல்லைன்னா அங்கேயே எங்கேயாவது பாசிட்டு வந்துரு. ஆல்ரெடி போன வீடியோ எல்லாம் அதோட அந்த கேமரா ஸ்கில்ஸ் பார்த்து நான் ரொம்ப பூரிச்சு போயிருக்கேன். பிரியாக்கா பக்கத்துல தான் இருக்காங்க. லைன்ல இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். பகவத் கேசரி 9 ஜனவரி பாரு. பிரியாவா? பிரியா ஓகே. என்னன்னா பிரியா, இப்ப வந்து ஒரு சில பேருக்கு வந்துட்டு கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. சாரி பிரியா, டிஸ்டர்பன்ஸ். பிரியா லைன்ல இருக்கீங்களா? ஓகே. என்னன்னா பிரியா, இல்ல அதுல ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில விஷயம் வராது. இப்ப எனக்கெல்லாம் வந்து பாட்டு பாட வராது. நாமினுக்கு வந்து உண்மையா பேசுறது வராது. இப்ப அசாந்தங்கெல்லாம் வந்து பொண்ணுங்கள்ட்ட பேசாம இருக்க முடியாது. இப்ப பவனேஷ்க்குலாம் வந்து டீசென்சியா இருக்க அதெல்லாம் தெரியாது. நிஷாக்கு வந்து பேச வராது. அந்த மாரி உனக்கு வந்து கேமரா வரல. நான் என்ன பண்ணேன்னா கேமரா வந்து வரல. கேமரா வரலதான் நீ தரல, சரியா வரல. உன்னை ஆர்டிஸ்ட் ஆக்கிடலாம். அசிஸ்டன்ட் கமிஷனரா உன்னை ப்ரோமோட் பண்றேன். ப்ரொமோஷன் கொடுத்து ஆர்டிஸ்ட் ஆக்கிடலாம்னா நீ அதுக்கும் நீ ஒத்துக்க மாட்டேன். ஸோ எனக்கு வேற ஆப்ஷனும் இல்லை, நீதான் இருக்க. ஸோ அதான் பிரியா. ஆனா நீ என்னென்னலாம் பண்ணன்னு வந்து நான் நாளைக்கு வந்து சொல்றேன். ஓகேயா? சரி நாளைக்கு வரதானே? ஓகே ஓகே. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா வரேன். இட்ஸ் காமன் சென்ஸ். உண்மையில நீங்க கேசரி செய்ய போறீங்களா? யாரும் விடுங்க. இது என்னக்கா பிபிக்யூ கேசரிக்கு இங்கக்கா ஒட்டவே இல்லையாக்கா? வேற எதாவது முடியாதா? அதுவும் அவர் சொல்லி கொடுத்ததுக்கா? என்னடா கடை வாங்கி காமெடி பண்றீங்க? திவானி வரல, நான் வரலக்கா. இதுவும் சொல்லுது என்ன அவுத்து போட்டு ஓட சொல்றாரு. அவர் என்ன சொன்னா சொல்லிடுவீங்க. போட்டுலாம் போட்டுருவாங்க. போட்ட போட்டுச்சீங்க. என்ன பையன் பாவம், அவனுக்கு எதுவும் தெரியாது. ஓகே தானே பிரியா? ப்ரோ ஏன் அவனை ப்ரோ சொல்றா? நாளைக்கு என்னதா ஒன்னாடா பாபிக்கு கோடியும் இது என்னது? டேய் இப்ப நீ என்னத்த கேக்குற? நம்மக்குள்ள அது இருக்கும்டா. அது இப்படி இல்ல இல்ல அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இப்ப சொன்னாச்சு மாட்டி பண்ணானே. ஓகேடா தம்பி, பிரியா நல்லா சாப்பிடுமா? கேர்ள்ஸ் தான் நம்பி இருக்கோம். நானும் உனக்கு எத்தனை போயிட்டோம். மாடா பொண்ண போன பசங்க பண்ணாரு அடிச்சு போயிட்டு இருக்கோம். பின்னாடி பசங்க ஐஸ் பின்னாடி ஐஸ் சத்தம் கேட்குறாங்க. ஐஸ் கேட்டியா? தண்ணி போட்டு சொல்லி நான் போயிட்டு இருக்கேன். என்ன ரோட்ல மழை பொண்ண மழை பேன் கிட்டு போச்சு நடு ரோட்ல. சாப்பாடு போய் கொடுத்துருவோம். எப்படிங்க போன் அடிச்சேன். எப்படா போக போய் போவாங்க. சரி சரி காடி சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டேன். காடி பையனை அவளோட தான் நான் நினைச்சேன் வேற அவங்களோட எல்லாமே ஏத்திட்டு இதான் மேத்திட்டு நினைச்சோம். பவி குட்டா அஞ்சு கண்ணு பவினா என்னடா தண்ணி என்ன கீழே மூக்கிடுச்சு. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு பாசம் நிக்கிறாரு. என்னடா என்னோட பொண்ணு 150 தண்ணிடா எங்க கலக்குறதுங்க. திருப்பி கலக்குறீங்க பாஸ் தூம்பு எனக்கு காமிச்சிங்க. பாஸ் வேட்டா இருக்குங்க. மச்சா தோம்புக்கு மச்சா தண்ணி மச்சா நடிகர்களே கண்டுபிடிச்சு போயிட்டு யாரா கஸ்டமர் போயிட்டு நல்லா அடிக்காச்சு. அதான் வந்து ஒரு தண்ணி கேட்கறான். நான் தண்ணி இருக்கணும் கலக்கணும். கலக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்ல போயிட்டு சண்டை போட்டுருக்கேன். தண்ணிக்கு வாங்கி எல்லாமே எப்படியும் நார்மல் சுகர் யூஸ் பண்ணா. அப்ப கரையை லேட் ஆகும்.
சீனி போற